السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ் என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு அழகிய காலத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடங்கள் யாருக்கெல்லாம் ஹஜ் விதியாக்கப்பட்டிருக்கின்றதோ அல்லாஹ்வுடைய அருள் வந்து பலர்கள் அந்த புனித பூமியை தொட்டுவிட்டார்கள். இன்னும் சிலர்கள் அந்த பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் யாருக்கெல்லாம் அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றானோ அப்பேற்பட்ட எல்லா புனித பிரயாணிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய துஆவோடு ஹஜ் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய, ஈமானை கொஞ்சம் உரசி பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக பயணத்தான் ஹஜ் என்பது. இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரை பலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை பலர்களுக்கும், சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எப்பொழுதே ஒருவரை அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் முதன்முதலாக ஆரம்பமாக நாம் விளங்க வேண்டியது ஹஜ் உண்மையிலேயே அல்லாஹ் ஒரு மூமினுக்கு அவன் புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகு அமல் என்பதை நாம் விளங்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். பல இளைஞர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான ஆசைகள் உண்டு, ஆனால் அதற்குண்டான பொருளாதாரங்கள் கிடையாது. சமுதாயத்தில் அப்படியே நேரு மாறாக இப்படியும் உண்டு.
சிலர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை பெற்றிருக்கலாம், ஆனால் இன்னும் ஹஜ் செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அவர்கள் பெறாமல் இருக்கிறார்கள். எனவே நாம் ஆரம்பமாக உணர வேண்டும், ஹஜ் அல்லாஹ் யாருக்கு நாடி வைக்கின்றான், அல்லாஹ் யாரை அதன்பால் அழைக்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம்தான் அந்த ஹஜ் என்பதை உண்மையிலேயே ஒவ்வொரு ஹாஜிகளும் ஒவ்வொரு உண்மைகளும் ஆரம்பத்தில் தெளிவாக உணர வேண்டும். நெருங்கின காலங்கள் கடந்தது. சஹாபாக்களும் தாபிஈன்களும் வாழக்கூடிய காலகட்டம். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு தாபிஈ வர்றாரு. வந்தவர் கேட்கின்றார், இன்னி குன்து உஹாதில் ஹஜ்ஜ வகத் லஅஃது வ தபுர்து. எனக்கு ஹஜ் செய்வதற்குண்டான ஆசை இருக்கிறது, ஆனால் உடல் ரீதியான சக்தி இல்லை, வலுவில்லை. நான் வயோதிகனாக முதியவனாக நான் ஆகிவிட்டேன். எனவே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான அல்லது அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை ஈடு செய்வதற்குண்டான ஏதேனும் வேறு வழிகள், வேறு அமல்கள் உண்டா என்பதாக அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த தாபிஈ கேட்கின்ற பொழுது, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, ஹல் தஸ்தீஉ அன் தஅத்திக 70 ரகபத முஃமினத்தன் மின் வரதி இஸ்மாயில். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் முஃமினான 70 அடிமைகளை உரிமை விடுவதற்கு உங்களுக்கு சக்தி இருக்குதான் கேட்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் முஃமினான 70 அடிமைகளை உரிமை விடுவதற்கு உங்களுக்கு சக்தி இருக்குதான் சொல்லி கேட்கிறார். கேட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் கேட்டாங்க, இஸ்மாயிலுடைய சந்ததிகளை தேடி அதுல 20 பேரை கண்டுபிடிச்சு அதுல யார் அறிவு சொல்லி பார்த்து உரிமை விடுவது, அதுவே பெரிய கஷ்டம். அப்படி அந்த அமலை செய்தாலும் கூட நம்ம ஹஜ்ஜுக்கு முதல்ல போகணும்னு சொன்னா நம்ம தயாராக முதல்ல ஏறலாம். அந்த எஹராமோடு சேர்ந்த அந்த பயணமும் இது இல்லையே என்று கேட்டுவிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க, அஜிதல போடுகிறா ஹஜ் என்பது அது ஹஜ்ஜி மாத்திரம்தான், அது ஹஜ்ஜி மட்டும்தான். அந்த ஹஜ்ஜிக்கு சமமான, அந்த ஹஜ்ஜிக்கு நிகரான வேறு எந்த அமலும் உலகத்தில் கிடையாது என்பதாக அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டு வந்த அந்த தாபிஈக்கு பதில் சொன்னதாக வரலாறு நம்மால் காண முடியும். முஸ்லிம் அகமதுல நபிகள் பெருமானார் சொன்ன ஹதீஸுக்கு எழுதுவாங்க, அமலானி ஹுமா மின் அஃதலில் அமால் இல்லா மன் அமில அமலன் பிமிஸ்லிஹிமா. மார்க்கத்தில் 2 வகையான அமல்கள் உண்டு. அந்த அமலுக்கு நிகராக, அந்த அமலுக்கு சமமாக வேறு எந்த அமலும் வர முடியாது. அப்படி ஒருவேளை அந்த அமலுக்கு சமமாக ஒரு அமல் வரும் என்று சொன்னால் இல்லாமல் அமீனன் பிமிஸ்லிஹிமா, அதை போன்ற ஒரு அமலை யார் செய்தாரோ அந்த அமல் மட்டும்தான் அதற்கு சரியாக நிகராக வருவதை தவிர வேறு எந்த அமலும் வராது என்று பெருமானார் சொல்லிவிட்டு அந்த பெருமானார் பதில் தந்தார்கள். முதல் அமல் ஹஜ்ஜத்தும் மப்ரூரா, இரண்டாம் அமல் உம்ரத்தும் மப்ரூரா. ஹஜ் அது ஹஜ் தான், அந்த ஹஜ்ஜுக்கு நிகராக வேறு எந்த அமலும் கிடையாது. அதற்கு நிகராக ஒரு அமல் வேணும் என்று சொன்னால் அதுபோன்று ஒரு ஹஜ்ஜை யார் நாடி செல்கின்றாரோ அந்த ஹஜ் மட்டும்தான் அதற்கு சமமாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த அமலும் அதற்கு நிகரான நல்ல என்பதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஹதீஸ முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை நாடி செல்பவர்கள் முதலில் நாம் உணர வேண்டும்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் நமக்கு இந்த அமலை நாடி இருக்கின்றான். இது அவன் குணத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்பதை சமுதாயத்தின் கண்மணிகள் ஆரம்பமாக உணர வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் எந்த ஒரு அமலை காட்டிக் கொடுத்தாலும் அந்த அமலுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, சில ஒழுக்கத்தின் நடைமுறைகள் இருக்கு. அதன் பிரகாரம் அந்த அமலை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த அமல் முழுமையான அமலாக, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அமலாக, அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக அந்த அமல் மாறுவதை தவிர்த்து வெளிப்படையில் இந்த அமலை நான் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அமல் அதற்குண்டான தகுதிகளில் அல்லாஹ்விற்கு உண்மையான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை வேண்டுமா? தொழுகைக்கு முன்பாக உணவு வேண்டும், தொழுகைக்கு முன்பாக நியத்தின் அமல் வேண்டும். நோன்பு வேண்டுமா? நோன்பிற்கு முன்பாக நியத்து வேண்டும். இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் சில வழிகாட்டி நெறிமுறைகள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கும். அது போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ், அந்த ஹஜ்ஜை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், அந்த ஹஜ்ஜை நாம் எப்படி மேற்கொண்டால் அது அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஹஜ்ஜாக மாறும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வாயிலாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவான். அது ஹஜ் அசுகுரு மாலுமா, ஹஜ் என்பது குறிப்பிடத்தக்க அறியப்பட்ட சில மாதங்கள் மட்டும்தான். நமக்கு தெரியும் ஒரு மனிதர் 1000 எப்போது நாடினாலும் செய்து கொள்ள முடியும். ஹஜ் அப்படி அல்ல. குறிப்பிடத்தக்க சத்தியங்கள் எழுதுவாங்க 3 மாதங்களுக்குள்ளாக, 3 மாதங்களுக்குள்ளாக ஒன்று முஹர்ரம் அல்லது ஷவ்வால், இந்த 3 மாதங்களுக்குள்ளாக முடிக்கப்படுவதுதான் ஹஜ்ஜுடைய குறிப்பிட்ட ஒரு காலம் என்பது. அல்லாஹ் சொல்றான், யார் தன்னின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ, விதியாக்கி கொண்டாரோ, அவர் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில், அந்த இஹ்ராமுடைய காலங்களில் எப்படிப்பட்ட பேணுதலோடு அவர் தனது ஹஜ்ஜை கழிக்க வேண்டும், இஹ்ராமில் எப்படிப்பட்ட பேணுதலோடு தனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அல்லாஹ் பேசுகிறார். 3 விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டோமோ, இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததிலிருந்து ஹஜ்ஜுடைய காலங்களில் இஹ்ராமை கலைகின்ற வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விதமான நிபந்தனைகள் அல்லாஹ் இடுகின்றான். இஹ்ராமில் ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் இந்த 3ஐ யார் கண்ணியத்தோடு பேசுகின்றாரோ அவரது ஹஜ் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ஜத்துல் மக்பூலா மக்ரூரா. அல்லாஹ் 3 நிபந்தனைகள். ஃபலா ரஃபத, பெரும்பான்மை இமாம்கள் குறிப்பாக தஃசீர் இப்னு அப்பாஸ் திருமறையுடைய முதல் விளக்க விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்லி தருவாங்க, ஃபலா ரஃபத, ஒருவர் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டால் செய்யக்கூடாத முதல் காரியம் தனது மனைவியிடத்தில் வீடு கூடுவதற்கு தோதுவான, அதற்கு சமிச்சையாக உபயோகப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளும் எந்த எண்ணங்களும் அங்கு உபயோகப்படுத்தக்கூடாது. முதல் விஷயம். ஒருவர் தனது மனைவியோடு சேர்வதற்கு வெளிப்படையாகவோ அல்லது சமிச்சையாக கிளைகளையாகவோ எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாரோ அதுபோன்ற வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இஹ்ராமில் இருக்கின்ற பொழுது ஒரு ஹஜ் செய்வதற்குண்டான, ஒரு உம்ரா செய்வதற்குண்டான முதல் வழிகாட்டு அல்லாஹ் சொல்லி தரலாம். ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்லுவான், வலா ஃபுசூக வலா ஃபுசூக, எந்த விதமான பாவங்கள். இந்த ஃபுசூக் என்பதற்கு தப்சீரில் திருமறைக்குண்டான விளக்குடைய நிறைய எழுதுகிறாங்க.
இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. இதுவும் குற்றத்தில் சேரும். இன்னும் சில இமாம்கள் எப்படி இருக்கிறாங்க, ஹதீஸ்கள் எப்படி இருக்குது, சிபாபுல் முஸ்லிமையும் ஒரு முஸ்லிமை திட்டுவது அது குற்றத்துக்கு சமமான பாவங்களாக இமாம்கள் சொல்றாங்க. வலா குஃபு, ஹஜ்ஜில யாரையும் திட்டிடாதீங்க, ஹஜ்ஜில் யாரையும் திட்டிவிடாதீர்கள். காரணம் அதுவும் குற்றத்தில் சேர்க்கப்படும். நாம் யாருக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க கூடாதோ, இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு சின்ன விலங்குகளுக்கு கூட நாம் தொந்தரவு கொடுக்க கூடாது. இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு நாம் தேவையில்லாத மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. இது போல ஒழுக்க நடைமுறைகளுக்கு இமாம் சொல்றாங்க, பாவமான காரியம் என்கின்ற அடிப்படையில் இது இந்த பாவத்திற்குள்ளாக இது இல்லாமே கணக்கிடப்படும். பாவம் எந்த விதமான பாவமும் நாம் இஹ்ராமில் இருக்கின்ற பொழுது இஹ்ராமை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வலா ஜிதால ஃபில் ஹஜ். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களை, குறிப்பாக ஹாஜிமார்களை, இன்றைய காலத்தை பொறுத்தவரை இது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா இடங்களிலும் அது இஹ்ராமே இன்னைக்கு மாறிடும். வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே ஒருவரும் தரிசிக்காதீர்கள் அல்லாஹ் சொன்னான். தரிக்க முடியாது. அது நம்ம ஹஜ்ஜை வீணாக்கி, குறிப்பாக மற்ற நாட்களை விட ஹஜ்ஜுடைய தினங்கள் எல்லா ஹாஜிகள் அது எப்பேற்பட்ட கோடில பயணிக்கட்டும், லட்சங்கள்ல பயணிக்கட்டும், யாராக இருந்தாலும் ஹஜ்ஜில் 5 தினங்கள் மீனா இன்னும் புதுமதிக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனா 12 லட்சம் கொடுத்த எனக்கு 2 லட்சம் கொடு, நான் 8 லட்சம் கொடுத்த எனக்கு 2 லட்சம் கொடு, யாரும் கேட்க முடியாது, அங்க வந்துதான் ஆகும். நமது புதிய தேவைகளை நிறைவேற்ற சாதாரண உணவு செய்வதற்கு கூட ஜீவனில் தான் நிற்கிறது. பொருளை மேற்கொள்ளத்தான் வேண்டும். கண்டிப்பாக நமது உணர்வுகளை தூண்டக்கூடிய இடங்கள், நாடுகளுக்கு ஏற்ப, மனிதனுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ப சில நாட்டு ஆட்சிகள் கொஞ்சம் உணர்ந்தாக நினைப்பார்கள். யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், வலா ஜிதால ஃபில் ஹஜ். கண்டிப்பா ஹஜ்ஜுடைய காலங்கள் வெட்கத்திற்குண்டான நிறைய இடங்கள், நிறைய தேவைகள் ஏற்படும். ஆனால் தரிசிக்காதீங்க. காரணம், வெட்கத்தின் போது நாம் விடக்கூடிய ஒரு வார்த்தை நமது ஒட்டுமொத்த ஹஜ்ஜையுமே பாத்திலாக்கி விடலாம். எனவே எவ்வளவு தூரங்கள் நம்மை அல்லாஹ்வின் அடிமை என்று உணர்த்துவதற்குண்டான ஒரே இடம் மீனாதான். வேற எதையும் நம்ம நினைக்க வேண்டாம். நான் ஊரில் எவ்வளவு இன்பமா இருந்தேன், நான் ஊரில் எவ்வளவு என்னை கேட்க யாரும் இருக்கா, இப்படிதான் நான் இருந்தேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் கிடையாது. நாம் இங்கு வந்தது அல்லாஹ்வின் அடிமையாக, அல்லாஹ்வின் அடிமையை நீங்கின்றதை நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடிய இடம் நீங்க மட்டும்தான். குறிப்பாக ஹஜ்ஜிலே 5 தினங்கள் மட்டும்தான். எனவே நாம் நமது ஊர்களில் அல்லது ஹஜ்ஜிற்கு சென்ற இடத்தில் நாம் அரங்கிற்கு வெளியே எப்பேற்பட்ட சுகமாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் ஹஜ்ஜில் 2 தினங்கள் நம்மை முழுமையாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணிப்போம். இறைவா, நீ எஜமானன், நான் ஒரு அடிமை. இந்த ரீதியில் மட்டுமே நமது 5 தினங்களை கழிக்க வேண்டும். கழித்தால் மட்டும்தான் நமது உணர்வுகளை, கோப தாபங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு, இறைவா ஒரு அடிமையாக மட்டுமே வந்துள்ளேன் என்கின்ற நினைப்போல் மட்டுமே நான் ஒரு வாழ்க்கையை கழித்தால் அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக தர்க்கிப்பதற்குண்டான தர்க்கத்தினால் ஏற்படக்கூடிய அனாச்சார வாக்குகளுக்கு நம்மால் கண்டிப்பாக ஒப்புக்கொண்டு வைக்க முடியும். நமது ஹஜ்ஜும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்மால் சம்பாதிக்க முடியும்.
இது ஹஜ்ஜில மூன்றே நிபந்தனை அல்லாஹ் சொல்றான். மனிதனிடத்தில் வெளிப்படையாகவோ அல்லது திரையடையாகவோ தேர்வதற்குண்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். எந்த ரீதியிலும் பாவத்தை நீங்கள் தேர்விட வேண்டாம். ஒருபோதும் நீங்கள் கோபத்தை பொறுமையை எழுந்துவிட்டு நீங்கள் தர்க்கத்திற்கு ஆளாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆயத்திற்குண்டான அதே வார்த்தைகளை, இந்த ஆயத்திற்குண்டான அதே விளக்கத்தில் பெருமானார் இப்படி சொல்லி சொல்வார்கள். புகாரியுடைய ஹதீஸ், மன் ஹஜ்ஜ, யார் அல்லாஹ்விற்காக உண்மையான ஹஜ்ஜை மேற்கொள்கின்றாரோ, அப்படி மேற்கொண்டவர் அவர் ஹஜ்ஜில் அல்லாஹ் கூறியதை போன்று மனைவியோடு சேர்வதற்குண்டான எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை. அவர் இந்தியமான பாவத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹாஜியை குறித்து, அப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொண்ட அந்த ஹாஜியை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள். அப்படியால் எந்த விதமான பாவங்களிலும் தர்க்கங்களிலும் ஈடுபடாமல் தனது ஹஜ்ஜை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்காக முழுமையான நிறைவேற்றிவிட்டு தனது ஊர் திரும்புகின்றாரோ, அவர் தனது தாயின் வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனாக ஒரு திரும்புவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் உண்மையிலேயே அல்லாஹ்வின் அடிமை நான் என்பதை நம்மை உணர்த்துவதற்குண்டான, உணர செய்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய தார்மீக மந்திரம் தான் அந்த மினாவின் இடம். மினாவாகட்டும், அரபாவாகட்டும், முஸ்தலிஃபா என்னும் 3 இடங்கள் புனித பயணம் மேற்கொள்பவரை நாம் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட பொருளாதாரத்திற்கு சொந்தக்காராக வாழ்ந்தாலும், நாம் எப்பேற்பட்ட சுகபோகத்தில் நமது ஊர்களில் இருந்தாலும், ஒரு ஹாஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 பொது வழிகளை கொண்டு வந்து நிறுத்தி இறைவா கொடுத்ததெல்லாம் நீ, நான் எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நான் ஒரு அடிமை என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு நாம் புரிய வைக்கக்கூடிய இருந்தால் இந்த மீனாவும் முஸ்தலிஃபாவும் அரபாவும். கடந்த கால வரலாறுகளில் நிறைய ஹாஜிகளை, குறிப்பாக அரச பதவிகள் இருப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார்கள். ஆனால் முஸ்தலிஃபாவில் வெறும் தங்கியாகணும், வெறும் ரோட்டில படுத்தாகணும். அந்த அரச பதவியில் இருப்பவர், இஸ்லாமிய நாடுகளில் அரச பதவியில் இருப்பவர் அவரும் அந்த பொதுமுறையில் தான், அந்த நடுநாட்டில் தான் அந்த இடத்தை கிடைத்திருப்பார். பத்திரிகையில் அவர் எதுவுமே இல்லை. ஹஜ் ஒரு மனிதனை நாம் எப்பேற்பட்ட உயரத்தில் இருக்கலாம், நம்முடைய ஊர்களில் எப்பேற்பட்ட பதவிகளில் அலங்காரம் பார்க்கலாம். அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக ஒரு மையத்துடைய ஆணை நமக்கு கொடுத்து அவர் முன்னால் நம்மை கொண்டு நிறுத்தி அல்லாஹ் நம்மை உணர செய்கின்றான். நீ எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்தாலும் எனக்கு நீ ஒரு அடிமைதான் என்பதை மனப்பூர்வமாக அறியானே நீ ஒப்புக்கொள் என்பதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வைக்கின்ற ஒரு இடம்தான் தார்மீக இடம்தான் இந்த ஹஜ்ஜுடைய தினம். முன்னோர்கள் வரலாறுகளில் ஹஜ்ஜுடைய நிகழ்வுகளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னார். அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற இடத்துல எஹ்ராமில் ஆடி அந்த ஹஜ்ஜுக்காக கிளம்பி வர்றாங்க. அது அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணித்த அந்த ஹஜ்ஜின் பயணத்தில் உடன் இருந்த மற்ற தோழர்கள் சொல்றாங்க, லாட்ட நேரத்துல எப்போ அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எஹ்ராமில் ஆடி அணிந்தார்களோ அணிந்து
அந்த ஹஜ்ஜுடைய காலம் முடிந்து ஏழாவது ஆடை கழட்டும் வரை அரசு மாநில ரலியல்லாஹு வாயிலிருந்து நாங்கள் இருக்கிறதை தவிர நாங்கள் வேறு எதையுமே சொல்கிறதில்லை. அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் நிகழ்வுகள் வார்த்தை. அதை மட்டும்தான் நாங்கள் கேட்க வைத்தது. உலகத்தினுடைய வேறு எந்த வார்த்தைகளையும் அவர்கள் ஏழாவது ஆடை தலைமுறை நாங்கள் கேட்கவே இல்லை. அரசு மாநில ரலியல்லாஹு அவர்களோடு கைவிட்டு ஏழை சஹாபாக்கள் சொல்லித் தரக்கூடிய வரலாறு சொன்னாங்க. எவனாகி ஹாக்கதா இஹ்ராம், தோழர்களே இதுதான் இஹ்ராம். இந்த கல்வியை பேருந்திருக்க பேர் தான் இஹ்ராம். ஒட்டுமொத்தமாக உலகத்தை திறந்து உலகத்தின் எண்ணங்கள் இருந்து உலகத்தின் மோகங்கள் இருந்து தம்மை முழுமையாக வீட்டிக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற திருநாமங்களோடு நாம் வரம் வரக்கூடிய அந்த 5 தினங்கள் நமது ஹஜ்ஜை ஈடேற்றம் பெற செய்வதற்குண்டான உண்மையான காரணங்கள் அந்த 5 தினங்கள் மட்டும்தான். இது எந்திரத்தில் அல்லாஹ் நல்லடியார்களை குறிப்பாக ஹாஜிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எதிர்பார்ப்பது அவனுக்கு நம்ம இவ்வளவு தூரங்கள் நாம் அர்ப்பணிக்கின்றோம் என்பது. அந்த அர்ப்பணிப்புக்கு தயாரான ஹாஜிமார்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் திரும்பி வருகின்றவர்கள் ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கிட்ட ஷஃபீக் தரமா என்கின்ற சாமியை கேட்கிறாங்க. அவர்களை அரசுல் ஹஜ்ஜ இன்னொரு நான் ஹஜ்ஜு நாடி இருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு நான் பயணப்பட்டு போறேன்னு சொன்னான். இவன் மசூர் அலியவானும் ஷஃபீக் தரமாற்றத்தின் உபதேசம் இன்றும் நீங்க காதிவா ஹஜ்ஜை நாடினால் ஒரு நெஞ்சத்தை உண்மையாக உறுதியாக வைத்துள்ளது. அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நீ செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஹலாலாக மட்டுமே தெரிவிக்கும். ஹஜ்ஜுடைய அமலை முடிக்கும் வரை சைத்தானை விட்டு ஒரு உள்ளத்தை திருப்பிவிடும். அப்படி செய்தால் ஒழுக்கம் செய்யாதீங்க செய்யோடு வளர்த்து உம்மா இதை செய்தால் உன் பாவங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை ஒட்டுமொத்தமாக மாற்றி அன்று பிறந்த பாலகனாக உன்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே இவைகளை உறுதியாக எண்ணிக்கொள்வதாக இவர் மசூத் ரலியல்லாஹு ஷஃபீக் தரமா ரலியல்லாஹு பதில் சொன்னதாக வரலாறு நம்மால் காண முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது பயணத்தில் அல்லாஹை மட்டுமே நாடி செல்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நாடினார்கள். ஹஜ்ஜிற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். அப்படி தயார்படுத்திக் கொண்ட நபிகள் பெருமானார் அவர்கள் கேட்டது, அந்த நபிகள் பெருமானார் கேட்டது, அல்லாஹ் உன்னை இறைவா ஹஜ்ஜத்தன் நான் உன்னை நாடி வருகின்றேன் ரப்பே லா ரியாக வலா சும்அத ரப்பே இந்த பிரயாணத்தின் மூலமாக நான் உலகத்தினுடைய எந்த பெருமைகளையும் எந்த முகங்களையும் யாரை பாராட்டுவதையும் நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை ரப்பே உன்னை மட்டுமே நான் வருகின்றேன் நபிகள் கேட்டார். காரணம் ஹஜ் என்பது ஒருவேளை நம்ம உள்ளங்களில் பெருமையை வளர்ப்பதற்கு காரணையாக மாறிவிடலாம். இதை நபிகள் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. ஹஜ் அல்லாஹை மட்டுமே நாடிக்கொண்டு அதில் யாருடைய பெருமைகளையும் யாருடைய முகத்துவிக்காகவும் உங்களது பயணத்தை ஒருபோதும் வைத்துக் கொள்ளாதீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததுவா. அதுபோன்று ஹாஜிமார்கள் மறந்துவிடக் கூடாத ஒன்று. ஹாஜிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நபிகள் பெருமானார் சொல்லி தருவாங்க, அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய போராளியும் வல் ஹாஜி வல் முஅத்தமிரு ஹஜ்ஜை நாடி இருப்பவரும் உம்ராவை நாடி இருப்பவரும் அல்லாஹ்வை தூங்குவர்கள் அல்லாஹ்வை தூங்குகிறவர்கள். சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பாக இப்படி சொன்னார்கள், ஜாஹும் பாஜாவும் ஹஜ்ஜை நாடி செல்பவர் அல்லாஹ்விற்காக உண்மையிலேயே அந்த பயணத்தை மேற்கொள்பவர் ஜாஹும் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் பாஜாபோகு அந்த துஆவிற்கு அல்லாஹ் நிச்சயம் பதிலளிப்பான். அவர்கள் எதை கேட்டாலும் அவங்க நிச்சயம் கொடுப்பான். எனவேதான் நபிகள் பெருமானாரை காலத்தில் ஹஜ்ஜுக்கு பயணப்படுகின்றேன் என்று அந்த பெருமானாரத்தில் துஆவை எழுதி
பொழுது தன்னமாக வந்தவர்கள் உமரின் மாதத்தை பார்த்து ரலியல்லாஹு கேட்டாங்க, யாரு சகோதரனே அப்பிடித்து இறைவனத்தில் கேட்டுவிட்டால் கண்டிப்பாக மறுப்பு இருந்தாலும் எனவே அந்த பெருமானின் துவாவின் நாடி உடல் பாடு பதினெல்லாம் வந்து இருக்க சொன்னாங்க, இந்த சகோதரனே அச்சிரிக்கு நான் விசாரிக்க உங்கள் துவாக்களில் என்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு அசந்தி நாக்கி துவாயிக்க உங்கள் துவாக்களில் நீங்கள் மறந்துதான் இருந்தால் பெருமான் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் ரஹ்மானான துவாக்கள் ஆட்சிகள் துவா எங்கெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுவோம் அங்கெல்லாம் ஊருக்காகவும் இந்த உம்மத்தின் நலவுக்காகவும் குறிப்பாக தனத்தின் மக்களுக்காகவும் துவாக்கள் மறந்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் இந்த வருட பயணங்கள் மேற்கொள்கிறார்களோ அப்படின்றவர்களை ஆட்சியோட பயணங்களும் அல்லாஹ் உண்மையான ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாசல் ஜாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.